இங்க இந்த பேச்சு பாட்டி இறந்து போறாங்க. சோ அவங்களுக்கான எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு பின்னாடி நடந்து வரும்போது அவங்க பையனும் ஃப்ரெண்டும் குடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே அங்க இருந்து கோவப்பட்டு இங்க வந்து என்னதான் பண்ணுதோன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. தென் இந்த ஊர்ல ஒரு பெரியவரை பார்த்து எங்க அம்மா கிட்ட ப்ளவுஸ் போட சொல்லி நீங்க தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களும் போய் சொல்லி பாக்குறாங்க. அப்ப கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் பஞ்சாயத்து கூட்டி பையனுக்காக இது கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இந்த பாட்டி அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தையே மதிக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க சின்ன வயசு லவர் வராரு. உன்னோட பையன் இந்த காலத்து பையன், அவன் சைடு இருந்தோ கொஞ்சம் பாரு, அதுக்காக கொஞ்சம் மாத்தினா என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா இவங்க அவனுக்காக எல்லாத்தையும் மாத்திக்கணுமான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவனுக்காக நான் எல்லாத்தையும் மாத்திக்க சொல்லல, அந்த காலம் மாதிரி இப்ப இல்ல, அவங்க வரும்போது மட்டும் கொஞ்சம் மாத்தினா என்னன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உன்னை இப்படியே பார்த்துட்டு டிஃபரெண்டா பார்க்க சொல்ல நீ ரொம்ப அழகா இருந்தன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்களே வைக்கப்படுறாங்க. தென் ஹீரோ லவ் பண்ற பொண்ணு கூட ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறா. இவனுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். நீ ஒன்னும் கவலைப்படாத, எங்க அம்மா அப்பாலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலுமே என்னோட அம்மா இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்றான். தென் அவன் அண்ணன் கிட்ட போயிட்டு அம்மா கிட்ட நான் வேணா நேரடியா கேட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவரும் போய் கேட்டு பாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எனக்காக அவங்க வரும்போது மட்டும் மாத்திக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அவங்க நான் ஏன்டா அவங்களுக்காக உன்னை மாத்திக்கணும், இந்த உடம்ப வச்சுதான் உன்னை கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகணும், நான் பட்ட கஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியலனாலுமே உங்க அண்ணனுக்கு கண்டிப்பா தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அண்ணி வந்து புள்ள நீ எல்லார்கிட்டையும் பாசமா பேசுவீங்க, அவனுக்காக இது கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவங்க உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் வந்து நீ தான் அவனை தூண்டி விட்டு இப்ப சண்டை வர வச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அது மூலியமா இவங்களுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிடுது. தென் வெளியில உச்சிமலை காத்தடிக்குது. அதுல வைக்கோலாம் எரிய ஆரம்பிச்சிருது. அதுல ஹீரோவா அவங்க அம்மாவை சேர்த்து அணைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ நீ சட்டை போட்டாலும் போனாலும் உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்குமா, அவங்க வராங்களே சொல்லிட்டு தான் நான் போட சொன்னேன், நீ கல்யாணம் முடிஞ்சு எப்பேச்சும் ஒரு நாள் தான் வா, அது கூட அவங்களுக்கு பழகிடும், நீ போட தேவைன்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்களுமே நான் போறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே அவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க பிளவுஸ் போட்டுக்கிட்டு எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. அண்ட் அவங்க போனதுமே ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. மத்தவங்களுக்காக ஒரு நாள் கூட நம்மளால மாத்திக்க முடியாது, சோ நம்ம இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க.